அன்பான நேயர்களுக்கு வணக்கம். 50 ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில் இருந்து கொண்டு 25 வருஷமா சின்ன துறையில் கலக்கிக் கொண்டிருக்கும் நம்ம பண்டிட்ஜிய வெல்கம் பண்ணலாம். பண்டிட்ஜி எண்கணித மேதை, எண்களின் சித்தர், அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, வாஸ்து, ஆன்மீகம் இந்த மாரி எல்லாம் தெரிஞ்ச என்சைக்ளோபீடியா தாங்க நம்ம பண்டிட்ஜி. எத்தனையோ வருஷமா நம்மளுக்கு நெறைய நல்ல விஷயங்கள சொல்லிட்டு வராங்க. இந்த எபிசோட்ல பண்டிட்ஜி கிட்ட இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாங்கிறத பார்க்கலாம். ஓகே. வணக்கம் பண்டிட்ஜி. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சின்ன திரையில் கிட்டத்தட்ட 26 ஆண்டுகள் உங்களோடு நான் பயணம் செய்கிறேன். உங்களுடைய அன்பான ஆதரவும் ஒத்துழைப்பும் என் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையும் எண்கள் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் மறக்காது. அப்படிப்பட்ட மேஜிக் நம்பர்ஸ் என்ற இந்த எண்களை மனித வாழ்க்கையில் பயன்படக்கூடிய விஷயங்களை நாம் அள்ளித் தருகிறோம். காலம் காலமாக புராண காலங்கள், இதிகாச காலங்கள், சித்தர்கள், முனிவர்கள் அருளாட்சி செய்து மக்களை வழி நடத்தினார்கள். மக்களுக்கு நன்மை செய்து கொண்டிருந்தார்கள். அதன்பின் ஜோதிடத்தை அகஸ்திய மகரிஷி, பிருகு முனிவர் போன்ற மகத்தான பராசுரர் மற்றும் பல வியாசர் இவர்களெல்லாம் ஜோதிடத்தை பூலோகத்திற்கு தந்து அதன் மூலம் ஆலய வழிபாட்டை வடிவமைத்தார்கள். இவைகள் எல்லாம் ஒரு விதத்தில் நாம் நடந்து கொண்டிருந்தாலும் ராமலிங்க வள்ளலார் போன்றவர்கள், வள்ளுவ பெருமான், ஔவையார் போன்றவர்கள் எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும், எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று வள்ளுவர். இப்படி வள்ளலார் எண்கள் ஒரு மேஜிக், அவருடைய சில பாடல்களே பாடியிருக்கார். அதில் எண்களை ஒரு மேஜிக் இருக்கார். மேஜிக் என்பது ஒரு கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம். அப்படி நம்மளுக்கு எட்டாத ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை தான் எண்கணிதம். இந்த ஞான பெயரை உங்கள் மூலமாக நான் வளர்த்து உங்களுக்கு பயன்படுற மாதிரி இதுவரைக்கும் சென்று கொண்டிருந்தேன். இன்னும் தொடர்ந்து எனக்கு வயது ஒரு 2 ஆண்டுகள் இவ்வளவு காலம் நான் எடுத்துக்கொண்டது காரணம், என்னுடைய புத்தகங்கள் உங்களுடைய ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டும். வாழ்நாள் முழுசும் அது உங்களுக்கு பயன்பட வேண்டும். எப்படி பகவத்கீதையை 100 தடவை படித்தாலும் அன்று என்ன நடந்திருக்கிறதோ அந்த சம்பவங்கள் பகவத்கீதை நமக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த எண்கள் உங்களுக்கு வழிகாட்டுதலான ஒரு புத்தகமாக கண்டிப்பாக அமைந்திருக்கும். அந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்தால்தான் நாம் இவ்வளவு தூரம் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்துள்ளோம். உங்கள் அனைவருக்கும் அன்பான நன்றிகள். பண்டிட்ஜி, விநாயகர் வழிபாடை பற்றி நிறைய சீக்ரெட்டு, டிப்ஸு, ரெமெடிஸு எல்லாமே சொல்லியிருக்கீங்க. இந்த எபிசோடில் விநாயகர் பற்றி எங்களுக்கு ஒரு ரெமெடி சொல்லுங்கள் பண்டிட்ஜி. நமது நிகழ்ச்சி ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து முதலில் விநாயகர் பெருமானை நாம் அவரை பற்றி பல ஆலயங்கள், அவருடைய மகிமைகள், அவர் எப்படி மக்களுக்கு நேரடியாக உதவி செய்கிறார், இது எல்லாமே நாம் பார்த்துட்ருக்குறோம். அப்பேற்பட்ட முழுமுதற் கடவுள் மஞ்சளில் செஞ்சாலும் மஞ்சளிலே செய்யணும், மண்ணினாலே செய்யணும். 5 எழுத்து மந்திரத்தை நெஞ்சில் ஆழ்த்த பிள்ளையான்னு சொல்லுவோம். எல்லா இடங்களிலும் அவர் நிற்பார், நம்மை காப்பார். அதனால் விநாயகர் என்று அவருக்கு ஒரு பெயர். இப்படி விக்னேஷ பெருமான் அளவு கடந்த நன்மைகளை கொடுப்பார். உங்களுக்கு ஏதோ ஒரு கோரிக்கை நிறைவேறும், இது எனக்கு ஒரு 10 நாளில் நிறைவேறினால் எனக்கு நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா, உண்மையிலேயே அந்த கோரிக்கை வெற்றி அடையணும்னு நினச்சிங்கன்னா, நேராக ஒரு திங்கட்கிழமை என்று நேராக விநாயகர் அழைத்து போங்க. உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் இல்லாமல் பார்த்துக்கங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு விநாயகர் ஆலயம் சென்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை, நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு கற்பூராட்சி விட்டு வீட்டில் அங்கே முதல்ல வீட்டில் நீங்கள் பரப்படும் முன்னாடி முதல்ல குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு ஒரு மஞ்சள் பிள்ளையார் செஞ்சு அதுக்கு சில அர்ச்சனைகள் செய்துவிட்டு ஒரு ஏலக்காய் எடுத்து அந்த ஏலக்காயில் ஒரு தீபம், நெய் தீபம் ஏற்றுங்க. அந்த நெய் தீபத்துக்குள்ளே அந்த ஏலக்காயை போட்டு நன்றாக தீபம் எரிஞ்சு நன்றாக எரிட்டு அந்த எரிஞ்சு முடியறதுக்குள்ள நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் இந்த ஏலக்காய் எடுத்து ஒரு மஞ்சள் துணி சுற்றி வச்சுருங்க. இந்த மாதிரி 7 நாட்கள் செய்யுங்க. 7 ஏலக்காய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு 21 ஏலக்காய் எடுத்து அது மாலையாக கட்டி கூட அருகம்புல் மாலை போட்டு விநாயகருக்கு ஒரு 6 நெய் தீபம் ஏற்றி 6 முறை சுற்றி வாங்க. சுற்றி வந்ததுக்கப்புறம் இந்த 7 ஏலக்காயும் கடல்கள்லையோ அல்லது ஆறுகள்லையோ குளங்கள்லையோ கிணறுகள்லையோ யாரும் சுத்தமான இடத்துல அதை போட்டுருங்க. அப்படி போட்டிங்கன்னா
கரெக்டாக அந்த 7வது நாள் இந்த புரோட்சை முடிஞ்சு ஒரு 10 நாளைக்குள்ள நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும். ஒரு சின்ன பரிகாரம், மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. ஆனால் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சுக்கோங்க. என் பையன் படிக்கணும், வேலை கிடைக்கணும், மகளுக்கு திருமணம் நடக்கணும், வீட்டுக்கார் சம்பள உயர்வு வரணும், எனக்கு நல்ல ஜாப் கிடைக்கும். இப்படி 10 கோரிக்கை வைக்கக்கூடாது. ஒரே ஒரு கோரிக்கை வச்சா அந்த கோரிக்கை நிறைவேறும். அப்புறம் அடுத்து மறுபடியும் நீங்கள் அதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் உங்களுக்கு ஏலக்காயை வச்சு ஒரு சாதாரண ஒரு ஏலக்காயில அளவு கடந்த நன்மைகள் இருக்குது. ஏலக்காய் வந்து கந்தர்வலோகத்திலிருந்து வந்த ஒரு பொருள். எப்படி சந்தனத்தை அகஸ்தியர் வந்து இந்திரலோகத்திலேருந்து எடுத்துட்டு வந்துட்டாரோ, அந்த மாதிரி அந்த ஏலக்காய் வந்து கந்தர்வலோகத்திலேருந்து வந்ததுனால, அது விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒருனால, 7 நாள் அவரை நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது, அந்த தடைகள் பூரா நீங்கி, நீங்க என்ன செய்றீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து குலதெய்வத்தை வேண்டிட்டு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு ஒரு நெய் தீபத்துக்குள்ள ஒரு ஏலக்காயை போட்டு நெய் தீபத்தை ஏத்திட்டு கோயிலுக்கு போய் அருகம்புல் மாலை சாத்திட்டு அங்கேயும் ஒரு நெய் தீபம் ஏத்திட்டு வேண்டிட்டு வந்துடணும். 7 நாள் இதே மாதிரி செய்யணும். 7 நாள் இதே மாதிரி கோயிலுக்கு போய் இதே மாதிரி செஞ்சா என்ன நினைச்ச காரியமோ அதை வெற்றி பெறும். 7வது நாள் வந்து இந்த 7 ஏலக்காய் எடுத்து வச்சிடணும். அப்புறம் அது கூட 21 ஏலக்காய் மாலை மாதிரி கோர்த்து அது கூட அருகம்புல் மாலை போட்டு 6 தீபம் ஏற்றி 6 முறை சுற்றி வந்துட்டு இந்த ஏலக்காய் கொண்டு நதி, கடல், ஆறு, குளங்கள் இந்த மாதிரி போட்டுடலாம். சூப்பர் பண்டிட்ஜி. அதாவது இப்போ அவசர உலகம் பண்டிட்ஜி. எதுனாலும் டக்குன்னு வேணும்னு பிள்ளைங்க கேட்குது. அதுக்கு பண்டிட்ஜி வந்து டக்குன்னு ஒரு ரெமெடி கொடுத்துருக்கீங்க. சூப்பர். ஒன்றும் இல்லைங்க, வெறுமனே ஏலக்காய் அருகம்புல் மாலையை வச்சு விநாயகருக்கு வேண்டிக்கிட்டா நீங்கள் நினச்ச காரியம் கைகூடி வரும். சூப்பர் பண்டிட்ஜி.